இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளுடன் 9வது நாளாக எல்லையில் சண்டை நடந்து வரும் நிலையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் மீண்டும் இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டார் மூலம் கடந்த மாதம் 30 முதல் 40 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றபோது 12 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்று ஊடுருவல் முயற்சியை தடுத்தனர். அந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் உடந்தையாக இருப்பதாக புதனன்று குற்றம் சாட்டிய ராணுவ படைப்பிரிவு தலைவர் குர்மீத் சிங் 9வது நாளாக ராணுவத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து வருவதாக கூறினார். இந்த சண்டையில் இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேர் பலத்த காயமுற்றதாக தெரிவித்த லெப்டினன்ட் ஜெனரல் குர்மீத் சிங், இன்னும் 300 பயங்கரவாதிகள் எந்நேரமும் இந்தியாவுக்குள் ஊடுருவ தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டம் மேந்தார் செக்டாரில் உள்ள எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் செவ்வாயன்று பிற்பகல் 2:30 மணி வாக்கில் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு தாக்குதல் நடத்தினர். இந்திய ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்தனர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இந்த சண்டையில் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்று இந்திய ராணுவ செய்தி தொடர்பாளர் எஸ்.என். ஆச்சார்யா புதனன்று தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற இந்திய பாகிஸ்தானிய பிரதமர்கள் மன்மோகன் சிங், நவாஸ் ஷெரீப் ஞாயிறன்று நியூயார்க்கில் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் எல்லையில் ராணுவத்தினரிடையே சண்டை ஊடுருவல் முயற்சி என பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பது குறிப்பிடத்தக்கது.